ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருவானிக் சேனல். இன்னைக்கு நாம விக்ரமாதித்யன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால வாரத்துக்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் யார் முட்டாள் என்பதற்கான பதிலை சொன்னான். அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. யாருடைய தியாகம் சிறந்தது? வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு விக்ரமாதித்தன் புறப்பட்டான். விக்ரமாதித்தனிடம் வேதாளம் வழக்கம் போல் கதை சொல்ல தொடங்கியது. சரபம் என்ற நகரத்தை சுக்ரீவன் என்ற மன்னன் நீதி நிறைய தவறாத அரசாட்சி செய்து வந்தான். ஒரு நாள் வீர தீர பராக்கிரமங்கள் இருந்த வீரன் ஒருவன் அரசனிடம் வந்தான். அரசனை வணங்கி, என் பேர் வீரவர்தனன். என் குடும்பத்தில் மனைவி, மகன், மகள் ஆகிய 4 பேர் உள்ளோம். உங்களிடம் பணிபுரிய விரும்பி இங்கு வந்துள்ளேன். உங்கள் எண்ணம் போல் நான் நடந்து கொள்வேன். எனக்கு நாள்தோறும் 1000 பொன் ஊதியம் தாருங்கள் என்று கேட்டான். சுற்றியிருந்தவர்கள், இவன் என்ன ஒரு நாளைக்கு 1000 பொன்னை கூலியாக கேட்கிறானே என்று வியப்படைந்தனர். சரி, நீ கேட்ட ஊதியை நாள்தோறும் கருவூலத்தில் பெற்றுக்கொள். அரண்மனை வாயிலில் இரவில் காவல் இரு என்று கட்டளையிட்டான். வீரவர்தனன் கிடைத்த வருவாயை 4 பங்காக்கி, ஒரு பங்கை தேவ காரியங்களுக்கு, இன்னொரு பங்கை பிரம்ம காரியங்களுக்கும், மற்றொரு பங்கை துறவிகளுக்கும், 4ஆம் பங்கை தன் குடும்பத்திற்கும் செலவு செய்தான். 1000 பொன்னை கூலியாக கேட்டவன் அதை அவன் எப்படி செலவு செய்கிறான், எதற்காக செலவு செய்கிறான், செலவு செய்யும் முறையை வழியாக அறிந்து வருமாறு ஒற்றனுக்கு மன்னன் கட்டளையிட்டான். அரசனிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இரவு நேரத்தில் தன்னந்தனியாக அரண்மனை வாயிலில் காவலிருந்தான். ஒரு நாள் நள்ளிரவு நேரம் அரண்மனையை அடுத்த சுடுகாட்டில் யாரோ ஒரு பெண் அழும் குரல் கேட்டது. அழுகுரல் கேட்ட அரசன் விழித்து கொண்டான். அரண்மனை மேன்மாடத்திற்கு வந்தான். யார் அங்கே காவலுக்கு இருப்பது என்று கேட்டான். அடியேன் வீரவர்தனன் இங்கே காவல் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தான். சுடுகாட்டில் அழுகுரல் கேட்கிறது, என்னவென்று விசாரித்து வா என்று அரசன் கட்டளையிட்டான். மன்னன் கட்டளையை சிறமேற்கொண்டு உறவிய வாளுடன் அரண்மனையை விட்டு புறப்பட்டான் வீரவர்தனன். வீரவர்தனன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்ட அரசனும் அவன் அறியாதவாறு அவனை பின்தொடர்ந்தான். சுடுகாட்டில் பிணங்கள் எரிந்து கொண்டிருந்தனர். ஆந்தை அலறியது, கோட்டான் கத்தியது, பிணநாற்றம் அடித்தது. சுடுகாட்டின் நடுவே தன்னந்தனியாக ஒரு பெண் தலைவிரி கோலமாக, ஐயோ, என்னை விட்டு போக போகிறாயோ, நான் இனி எங்கு போவேன், என்ன செய்வேன் என்று கதறி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். வீரவர்தனன் அஞ்சாது அப்பெண்ணிடத்தில் சென்றான். அம்மா, நீங்கள் யார்? இந்த நள்ளிரவில், அதுவும் சுடுகாட்டில் அழுது புலம்புகிறீர்களே, உங்களுக்கு நேர்ந்த துன்பம் யாது என்று கேட்டான். இந்த நாட்டை காவல் காக்கும் காவல் தெய்வம் நான். இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசன் 3 நாட்களுக்குள் இறக்கப் போகிறான். அதன் பிறகு இந்த நாடு என்னவாகுமோ என்று துன்பம் தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறேன் என்றாள் அந்த பெண். பெண் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டான் வீரவர்தனன். பின்பு, அம்மா, தாயே, அரசர் உயிரோடு இருக்க ஏதேனும் வழியுள்ளதா என்று கேட்டான். இதோ இந்த சுடுகாட்டை அடுத்த அம்மன் கோயிலில் உள்ள யாரேனும் முன்வந்து தன் தலைச்சன் மகனை அம்மனுக்கு பலியிட்டால் அரசன் உயிர் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் அந்த பெண். வீட்டிற்கு விரைந்து வந்தான் வீரவர்தனன். தன் மனைவியை எழுப்பி நடந்ததை சொன்னான். அதை கேட்ட மனைவி, நம்மை காப்பாற்றி வருகின்றன அரசனின் உயிரை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை, இதுவே அரசபக்தி என்றாள் அவன் மனைவி. இருவரும் பேசிக்கொண்டிருந்த சத்தத்தை கேட்டு மகனும் மகளும் விழித்து கொண்டனர். Bye guys, please like and subscribe.